வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களை. தொல் திருமாவளவன் அவர்கள் மூவேந்தர்கள் தான் தமிழை அழித்தார் என்று ஒரு தவறான கருத்தை நேற்று மேடையிலே பேசியிருக்கிறார். தவறான கருத்துக்களை பரப்புவதிலே ஒரு வரலாற்றை உற்று நோக்குங்கள். இந்த வரலாற்றிலே தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, தமிழ் இலக்கணத்தை பேணி காத்த மூவேந்தர்களுடைய முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்களாக அமைத்து தமிழை வளர்த்த பெருமை பாண்டிய மன்னருக்கும் மூவேந்தர்களுக்கும் உண்டு. அப்படிப்பட்ட மூவேந்தர்களை நீங்கள் குற்றம் சொல்வது எந்த வகையில் நியாயம்? வரலாற்றை படியுங்கள். இந்த தமிழை பேணி காப்பதற்காக எத்தகைய செயல்பாடை இந்த மூவேந்தர்கள் செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கு அறியும். இன்று வட இந்தியாவில் இருக்கின்ற மொழி இந்தியிலே இந்தி மட்டும் முழுமையாக அல்ல. ஏன் காரணம் தெரியுமா? அங்கு வட இந்தியாவில் வாழ்ந்த மன்னர்கள் எவரும் இந்தியை பேணி பாதுகாக்கவில்லை. அங்கு இருக்கின்ற இந்தியிலே வடமொழியில் இந்தியாவின் மீது எந்தெந்த மன்னர்களாக படையெடுத்தாரோ அத்தனை மொழிகளிலும் அதில் கலந்திருக்கிறது. ஆனால் தமிழில் மட்டும்தான் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தாத வடமொழியோ எந்த ஒரு பிற மொழியினுடைய சொற்கள் அதிகமாக இல்லாமல் இருக்கிறது. இதற்கு காரணம் மூவேந்தருடைய ஒரு தமிழின் மீது கொண்ட பற்று என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று உலக அளவிலே தமிழ் இருக்கிறது, உலக அளவிலே தமிழ் பரவி இருக்கிறது. என்ன உலகிலே எவர் ஒருவரும் தன்னுடைய மொழியை உலகளவில் சென்று பரப்பியதில்லை என்ற நிலை காலத்திலே மூவேந்தர்களுடைய தன்னுடைய ஆதிக்கத்தால் ராஜராஜ சோழனும் பாண்டிய மன்னனுடைய தன் அதிகாரத்தை கொண்டு உலகளவிலே தமிழை பரப்பியிருக்கின்றான். நிறைய நாடுகளில் தமிழுடைய சொற்கள் கலந்திருக்கிறது. இது யாரால் ஏற்பட்டது? தமிழ் மொழியினுடைய பற்றின் மீது கொண்ட மூவேந்தர் மன்னனுடால் ஏற்பட்டது. நேற்று பிறந்த நீங்கள் யார்? நீங்களே மொத்தத்தில் இந்தியாவினுடைய பூர்வீக குடிமக்கள் அல்ல என்றுதான் சொல்லுகிறேன். ஏனெனில் உங்களுடைய மக்களிடத்திலே ஒரு கருத்தை நாங்கள் கேட்டால் நாங்கள் பாப்பானுக்கு மூத்தவர்கள் பறையர்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பி தான். அப்போ அவன் ஆரியன் வடையின் ஒரு மண்ணிலிருந்து எங்கிருந்தோ வந்தான் என்றால் நீங்களும் அவர்களோடு தான் வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களுடைய குடியில் சேர்ந்தவர்களை நான் கேட்கிறேன். நாங்கள் பாப்பானுக்கு மூத்தவர்கள் என்கிறார்கள். எங்களை செத்தகரி மாட்டை தின்பதனால் எங்களை ஒதுக்கிவிட்டார்கள். நாங்கள் இருவரும் ஒரே அண்ணன் தம்பி என்று சொல்கிறார்கள். இதை நான் சொல்லவில்லை. நிறைய உங்கள் குடிமக்களிடையே எங்கள் ஊரில் இருக்கிற அவர்கள் எங்களிடம் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போது எங்களுக்கு இப்போது பாப்பார் வீட்டில் எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டார்கள். நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பி. நாங்கள் செத்தம், அதாவது நின்று மாடை வேண்டுமா செத்த மாடு வேண்டுமா என்பது நாங்கள் நின்ற மாடை கேட்டோம். அதில் செத்த மாடு, அது நின்ற மாடுகள் அனைத்தும் செத்துவிட்டது. செத்த மாடுகளை எழுந்து நின்றுவிட்டது. எனவே நாங்கள் செத்த மாட்டுக்கறியை சாப்பிட்டதால் எங்களை அவரை ஒதுக்கி விட்டார்கள். எனவே நாங்களும் அவரும் அண்ணன் தம்பி என்று அவர்களே தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இவர்கள் நீங்கள் எப்படி இந்த மண்ணினுடைய பூர்வீக குடியாக இருக்க முடியும்? நீங்களும் ஆரிய பிராமணர் வழியாக வந்தவர்களாகும். அந்த ஆரிய கைவர் போற காலன் வழியாக ஆரியரோடு நீங்களும் வந்தவர்கள் தான். நீங்களும் இந்த தமிழினுடைய பூர்வீக குடி அல்ல. நீங்கள் எப்படி